ஒரு 3 நாளா ஆதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்துட்டு, நாளைக்கு வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கோம். ஈவினிங் இல்லன்னா நைட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துருது. பகல்ல வந்துட்டு ரொம்ப டல்லா இருக்கான். முன்ன மாதிரி அதாவது ஃபீவருக்கு முன்னாடிலாம் அவன் ஆக்டிவா இருந்த அளவுக்கு ஆக்டிவாவும் இல்ல. வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. பைத்தியம் ஒண்ணு தான் பிடிக்கல எங்களுக்கு. அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. மாமியார் வந்திருக்காங்க. அவங்க சப்பாத்தி அந்த மாதிரி பூரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசைனா மட்டும் அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரின்ட்டு ஒரு பல்க் குவான்டிட்டியா தான் வந்து மாவு வந்துட்டு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இவனுக்கு உடம்பு சரியில்லையா, அப்ப இட்லி செஞ்சுட்டு நம்ம பால் அந்த மாதிரி எதுலையாவது ஊட்டினா வந்து சாப்பிட்டுக்கிறான். அதனால வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு மாவு அரைச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பட்டாணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். இதே வந்துட்டு டின்னருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். நைட்ல சரியா தூங்கவும் மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல நைட் டைம்ல மட்டும் ஃபீவர் வருதுன்னா ஏதாவது டிப்ஸ் இருந்தா ஃபீவரை ரெடியூஸ் பண்றதுக்கு டிப்ஸ் இருந்தா கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க. ஒரே தான் வந்துட்டு சாப்பாடு வேலையும் முடிச்சு விட்டுட்டேன். அப்புறம் என்னங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.